ஸ்பேஸ். நாம் மேல பார்த்தா தெரியும் அந்த கருப்பு வானமா? இல்ல நட்சத்திரங்கள் இருக்கிற இடமா? உண்மையிலே ஸ்பேஸ்னா என்ன? இன்னைக்கு இந்த வீடியோவோட முடிவுல நீங்க ஸ்பேஸ ஒரு காலி இடமா பார்க்க மாட்டீங்க. ஏன்னா ஸ்பேஸ் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. நேரத்துக்கும் சரி, இந்த யூனிவர்ஸுக்கும் சரி. ஸ்பேஸ் இஸ் நாட் எம்ப்டி. நாம நினைக்கிறோம் ஸ்பேஸ் எம்ப்டி. அது உள்ள எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டு. ஆனா அது பெரிய தவறு. ஸ்பேஸ்ல நெறைய இருக்கு. இன்விசிபிள் பார்ட்டிகிள்ஸ், எனர்ஜி, ரேடியேஷன், டார்க் மேட்டர், அப்புறம் டார்க் எனர்ஜி அப்படின்னு எக்கச்சக்க விஷயம் இருக்கு. அதனால ஸ்பேஸ் காலி இல்ல. அது கண்ணுக்கு தெரியாத எல்லாமே இருக்கிற ஒரு இடம். தெளிவா சொல்லணும்னா ஸ்பேஸ் எம்ப்டின்னு நினைக்கிறது காத்து கண்ணுக்கு தெரியாது. ஆனா அது இல்லைன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அதே போல தான் ஸ்பேஸும். எர்த்துக்கு மேல இருக்கிற ஸ்பேஸ். எர்த்தோட அட்மாஸ்பியர் முடிஞ்சா ஸ்பேஸ் ஸ்டார்ட் ஆகுமா? சயின்டிஃபிக்லி பூமியோட 100 கிலோமீட்டருக்கு மேல தான் கர்மன் லைன் அப்படின்னு ஒரு லேயர் இருக்கு. அதுக்கப்புறம் ஏரும் இருக்காது, சவுண்டும் இருக்காது, ப்ரெஷரும் இருக்காது. அதனால அங்க சவுண்டு ட்ராவல் ஆகாது, ஃபயரும் பர்ன் ஆகாது, ஹியூமனும் சர்வை ஆக முடியாது. ஸோ அங்கேருந்து தான் நம்மளோட ஸ்பேஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்பேஸ் வேக்யூம் எக்ஸ்பிளைன்டு. ஸ்பேஸில் வேக்யூம் இருக்கு. அங்க முழுக்க முழுக்க வெற்றிடம் இருக்குங்கிறதுனால ஆஸ்ட்ரோநாட்டோட வாய்ஸ் நம்ம ரேடியோவில் தான் சிக்னலாக அனுப்புகிறோம். அதே போல் அங்கே தண்ணியோ இல்லை மற்ற எந்த பொருளோ மிதக்கும். ஸ்பேஸ் சூட் போடலன்னா பிளட் எல்லாமே பாயில் ஆகிடும். ஸ்பேஸ் வெர்சஸ் ஸ்கை. ஸ்கை அண்ட் ஸ்பேஸ்க்கு டிஃப்ரென்ஸ் தெரியுமா? ஸ்கைங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும், காற்று இருக்கும். காற்று இருக்கிறதுனால சன்லேருந்து வர்ற லைட் வந்துட்டு ஸ்கேட்டரிங் ஆகி நமக்கு ப்ளூ கலரில் வானமாக தெரியும். ஆனால் ஸ்பேஸுங்கிறது அப்படி இல்லை. அங்கே அட்மாஸ்பியர் இருக்காது. அட்மாஸ்பியர் இல்லைன்றதுனால லைட் பட்டாலும் எந்த ஸ்கேட்டரிங்கும் நடக்காதனால ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலராக தான் இருக்கும். சன்லைட் அங்கே இருந்தாலுமே ஸ்பேஸ் பிளாக்காக தான் தெரியும். ஏன்னா லைட் ஸ்கேட்டர் பண்ண அங்கே காற்று கிடையாது. ஸ்பேஸ் இஸ் ஃபேப்ரிக். ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி பிக்கெஸ்ட் ட்ரூத் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஒரு இடம் இல்லை. ஸ்பேஸை நீங்கள் ஒரு ஃபேப்ரிக் மாதிரி திங்க் பண்ணிக்கங்க. அந்த ஃபேப்ரிக் வந்துட்டு ஸ்ட்ரெச் ஆகும், பெண்ட் ஆகும், பிரேக்கும் ஆகும். அந்த ஃபேப்ரிக் மேலே ஒரு ஹெவி ஆப்ஜெக்ட் வச்சா என்ன ஆகும்னா அந்த ஸ்பேஸ் வந்துட்டு பெண்ட் ஆகும். அதுதான் கிராவிட்டி, ஆர்பிட்ஸ், டைம் ஸ்லோ எஃபெக்ட் இது எல்லாத்துக்குமே காரணம். ஸ்பேஸ் அண்ட் டைம் கனெக்டட். ஸ்பேஸ் தனியாக இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஸ்பேஸும் டைமும் கனெக்ட் ஆகியிருக்கு. ஸ்பேஸ் இல்லைன்னா டைம் இருக்காது, டைம் இல்லைன்னா ஸ்பேஸ் இருக்காது. இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஸ்பேஸ் டைம். எர்த்தில் டைம் நார்மலாக இருக்கும், சேட்டலைட்டில் டைம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது எந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மில்லி செகண்ட்ஸ் அந்த மாதிரி தான் டைம் சேஞ்ச் ஆகும் நமக்கும் சேட்டலைட்டுக்கும். இதனால் என்ன இஷ்யூ ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஜிபிஎஸ் கரெக்ட் பண்ணலன்னா உங்கள் ஃபோனில் 10 கிலோமீட்டர் ராங் லொக்கேஷன் தான் காட்டும். இதுதான் ரியல் லைஃப்பில் ஸ்பேஸ் டைமுக்கான ஒரு ப்ரூஃப். வாட் எக்ஸிட்ஸ் இன்சைட் ஸ்பேஸ். ஸ்பேஸில் இருக்கிற மேஜர் திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே பிளானட்ஸ் இருக்குது, ஸ்டார்ஸ் இருக்குது, கேலக்ஸி இருக்குது, பிளாக் ஹோல்ஸ் இருக்குது, அப்புறம் நெபுலாஸ் இருக்குது, டார்க் மேட்டர்ஸ் 27%, டார்க் எனர்ஜி 68% இருக்குது. இந்த பிரபஞ்சம் பற்றி நமக்கு 1% தான் தெரியும். மீதி 99% நம்ம யாருக்குமே தெரியாது. ஸ்பேஸ் இஸ் ஏ மிஸ்டரி. ஸ்பேஸ் ஒரு பிளேஸ் இல்லை, அது ஒரு சிஸ்டமும் இல்லை. ஸ்பேஸ் ஒரு கொஸ்டின். அது எங்கேருந்து வந்தது? அதுக்கு முடிவு இருக்கா? இல்லை இது ஒரு இன்ஃபினிட்டியா? நாம் தனியாக தான் இருக்கிறோமா? அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க கேள்வி இருக்குது. ஸ்பேஸ்னால் என்னென்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு ரூம் எடுத்துக்கங்க. அந்த ரூமில் சேர் இருக்கும், டேபிள் இருக்கும், ஃபேன் இருக்கும், நாமெல்லாம் இருப்போம். இதெல்லாம் இருக்கிற இடம் தான் அந்த ரூம். அதே மாதிரி தான் யூனிவர்சலோட ஒரு ரூம் தான் ஸ்பேஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்குமே ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கோம். இதை பற்றி ஒவ்வொரு டாப்பிக்கும் பேச ஆரம்பித்தா நம்ம பேசிகிட்டே போகலாம். ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது. உங்களுக்கு இதில் ஏதாவது டாபிக் பர்டிகுலராக பண்ணணும், இல்லை அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை பற்றி தனி வீடியோவாக மேக் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் திஸ் யூனிவர்ஸ் ஸ்டில் ஹசன்ட் டோல்ட் அஸ் த ட்ரூத்.